ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டுக்கு தேவையான ரொம்பவே சிம்பிளான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூஜை அறையில் ஏற்றக்கூடிய ஊதுபத்தி ரொம்ப நேரம் நின்று ஏறிடுறதுக்கு பலவிதமான டிப்ஸை நம்ம சேனலில் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு நியூ ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்லின் எடுத்துக்கிடலாம். வேஸ்லினை ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஊதுபத்தியில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்ற வேண்டிய அந்த ஊதுபத்தியை ஏற்றணும்னா நார்மலாக ஏறிடுறதோட அந்த ஊதுபத்தி ரொம்ப நேரம் நின்று ஏறியும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் அவசரமாக சமைக்கும் பட்சத்தில் புளியை சம்டைம்ஸ் ஊற போட மறந்துடுவோம். ஸோ சமையலுக்கு புளி பேஸ்ட்டு அந்த டைமில் தேவைப்படும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு இன்ஸ்டன்ட்டு புளி பேஸ்ட்டு உடனடியாக குயிக்காக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட்டு புளி பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த புளி பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சமைக்கலாம். ஸோ இனி புளி ஊற போடலை அப்படின்ற டென்ஷன் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் இந்த டிப்ஸை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எண்ணெய் பிசுபிசுப்பு உள்ள பாத்திரத்தை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் 100% அந்த எண்ணெய் பிசுபிசுப்பை க்ளீன் பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோல மாவு இருக்குது இல்லைங்களா, அந்த கோல மாவை இந்த மாதிரி எண்ணெய் பிசுபிசுப்பு உள்ள பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பரோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ எந்த பேப்பர் இருக்குதோ அந்த பேப்பர் எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் பிசுபிசுப்பு உள்ள ஏரியாவில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு அந்த கோல மாவில் சேர்ந்து வந்துடும். அந்த கோல மாவை டஸ்ட்பினில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் பிசுபிசுப்பு உள்ள அந்த பாத்திரத்தை தேய்ச்சி கழுவணும்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு எதுவும் இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆகிரும். பாருங்கள், அந்த தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் பிசுபிசுப்பு எல்லாமே அந்த கோல மாவில் கலெக்ட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கோல மாவில் தேய்ச்சதுக்கப்புறம் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக எண்ணெய் பிசுபிசுப்பு எதுவும் இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆகிரும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் நெய்யை டப்பாவில் வாங்கி வச்சுருப்பீங்க. நெய் காலியாகிற ஸ்டேஜில் இந்த மாதிரி என்ன தான் ஸ்பூனை வச்சு எடுத்தாலும் அந்த நெய்யை ஃபுல்லாக சுரண்ட முடியாது. ஸோ அதை அந்த நெய் டப்பாவில் உள்ள நெய்யை எப்படியும் சூப்பராக மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சூடான பொருளை மூடி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த சூடான பொருள் மேலே அந்த நெய் டப்பாவை கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நெய் எல்லாம் உருகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த நெய்யை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாத்திரம் கழுவிட்டு நம்ம சிங்கை என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் ஒரு வித பளபளப்பு இல்லாமல் ஷைனிங் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிங்கை எப்படி சூப்பராக ஷைனிங்காக மாற்றலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஃபாயில் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபாயில் ஷீட்டை கொஞ்சமாக எடுத்துக்கிடலாம். அந்த ஃபாயில் ஷீட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம கழுவ வேண்டிய அந்த சிங்கை கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஃபாயில் ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சிங்கை தேய்ச்சி எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக பளபளப்பாக மாறுது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது அழுக்கும் சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த ஃபாயில் ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுனால அந்த சிங்க்கும் சூப்பராக பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். கழுவும் போதே புதுசு போல் மாறுறது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. பாருங்கள், சூப்பராக பளிச்சுன்னு மாறி இருக்குது. ஸோ சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையில் ஒன்று இந்த செலோ டேப்பில் பாயிண்டிங் ஏரியாவை கண்டுபிடிக்கிறதாங்க. ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி அந்த பாயிண்டிங் ஏரியாவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கெட்ச் எடுத்துக்கிடலாம். பாயிண்டிங் ஏரியா எந்த இடம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது அந்த பாயிண்டிங் ஏரியா டார்க்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் தொடச்சதுக்கப்புறம் அந்த பாயிண்டிங் ஏரியா, அந்த கோடு இருக்கிற ஏரியா அந்த ஸ்கெட்சில் டார்க்காக இருக்கும். ஸோ பாயிண்டிங் ஏரியாவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் அந்த செலோ டேப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஊதுபத்தி ஸ்டிக்காக மாட்டி எடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிள் ஐடியா. ஸோ இந்த மாதிரி செலோ டேப்பில் பாயிண்டிங் ஏரியா கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த ஸ்கெட்ச் ஐடியாவை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரிசி பருப்பை என்ன தான் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அந்த அரிசி பருப்பில் இந்த மாதிரி வண்டு பூச்சி தொந்தரவு பண்ணுங்க. ஸோ அந்த தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ட்ரிக் தாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கிடலாம். அது கூடவே ஒரு 5 கிராம் எடுத்துக்கிடலாம். ஒரு வெள்ளை துணியை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை துணியை அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற
கல்லுப்பையும் கிராமையும் சேர்த்துக்கிடலாம். அது கூடவே ஒரு 5 வரமிளகாவையும் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மூட்டை மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த மூட்டையை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அரிசி டப்பாவில் சேர்த்துக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி அரிசி டப்பாவுக்கு நடுவில் வச்சிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு வண்டோ பூச்சை வராதுங்க. ஸோ எத்தனை மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அரிசி டப்பாவில் மட்டும் இல்லைங்க, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு டப்பாலையும் நீங்கள் இந்த மூட்டையை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. டிப்ஸ் நம்பர் 8. ஃப்ரெண்ட்ஸ், சோப் லிக்விட் தண்ணீர் எதையும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தை எப்படி பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சுன்னு மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள பாத்திரத்தை இந்த மாதிரி பரன் மேலே போட்டு வச்சுருவோம். அந்த பாத்திரத்தை நம்ம என்ன தான் தேய்ச்சி வச்சாலும் மறுபடியும் பாத்திரம் பழைய பாத்திரம் மாதிரி தான் இருக்கும். அப்படி ஆகாமல் இருக்க ஒரு சிம்பிள் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஊதுவத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணினா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி சாம்பலை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி சாம்பலை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண சாம்பலை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பரோ அல்லது காட்டன் துணியோ எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பரன் மேலே வைக்கக்கூடிய இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தை நான் எடுத்திருக்கேன். அந்த சில்வர் பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சாம்பலை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பரோ அல்லது காட்டன் துணியோ எதுவாக இருந்தாலும் எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா நம்ம பரன் மேலே வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சுன்னு மாறிடும். எவ்வளோ சில்வர் பாத்திரம் வேணுமோ அத்தனை சில்வர் பாத்திரத்தையும் நீங்கள் இந்த மாதிரி சாம்பலை தூவி க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக பாலிஷ் போட்ட மாதிரி புதுசு போல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலே வைக்கக்கூடிய பாத்திரத்துக்கு சோப் லிக்விடும் தண்ணீரும் எதுவும் தேவைப்படாதுங்க. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி தூவி லைட்டாக தொடச்சி வச்சாலே பாத்திரம் பாலிஷ் போட்ட மாதிரி பளிச்சுன்னு மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை நீங்கள் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம். சிம்பிள் ஐடியா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.